உங்கள் உரிமையை மட்டுமல்ல இருங்க, உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கின்ற விதத்தில் தான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியாக உட்காருங்க, வாய்ப்பு அளி. இப்ப நீங்க சொல்லாதீங்க யூ நோ ரைட், என்ன இப்பே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன், உரிய நேரத்தில் அளிப்பேன், உட்காருங்க. நீங்க நீங்க இல்லைங்க இல்லைங்க, ஜீரோ அவர் கிடையாது. அலுவல் ஆய்வுக்குள்ள ஜீரோ அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீங்க திரும்ப திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மேல் பிரச்சனை, உரிமை மேல் உரிமை பிரச்சனை பேசுவது எடுப்பேன், அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீங்க வெளியே போய் பேசுங்க, எனக்கு ஒன்னும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அதை செய்து உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா, அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம் 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 வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியதும் அவை குறிப்பில் ஏறாது. மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதற்குரிய பதிலை அதற்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. பாருங்க, பேரவைத் தலைவரை இப்போதே அனுமதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அனுமதிக்க முடியாது. அமைதியாக அமருங்கள். முக்கியமான ஒரு குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். நல்லா பேசும்போது வெளியில கோஷம் போடுகின்றவர்களை வெளியேற்றுமாறு அவை காவலனை கேட்டுக்கொள்ள. வெளியில போய் அவங்க என்ன பேசட்டும். வளாகத்துக்குள்ள இறங்க குரல் கொடுக்கூடாது. தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க. பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி தலைவர் கொறடா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காருங்க.
அவங்க பேசட்டும். எடுக்கிறேன்னு சொல்லிருக்க, இருங்க. எப்ப எடுக்கணும் நீங்க சொல்லக்கூடாது. எடுப்பேன். எப்ப எடுக்கணும் நானும் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு, நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன், வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச அனுமதி தயவு செய்து. அதை பற்றிங்க நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமா நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம், உட்காருங்க. அனுமதிக்க முடியாது, உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க, எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க எப்ப எடுங்க இல்லங்க கடிதம் பாருங்க, ஜீரோ இல்ல. நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுக்க